பண்ணும்போது அதே சார் ஆஃபீஸர் இருக்கும்போது நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ வந்து இன்கம் போட்டப்போ ஓவர் சால்ரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ரெசிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அப்புறம் பிகாம் கொடுத்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து டீம் பக்கம் டோட்டல் நம்பராக பார்த்தீங்கன்னா 45 பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. டோட்டலி சீக்கிரம் இருக்கும், 2 வீலர் இருக்கும், எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அதுலேயே ஒரு 6 மாதத்துல இது இல்லை அடிச்சிட்டாங்க. பாஸ்கர் சார் இவங்க ஒரு 20 பேர் மட்டும் வச்சுருந்தாங்க. மற்ற எல்லாருமே டோட்டலாக அமைச்சிட்டாங்க. இப்போ அதில் நான் வெளில போயிட்டேன். மறுபடியும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு கூட சரியில்லை எனக்கு. அதுக்கப்புறம் இவங்களே கால் பண்ணி மறுபடியும் இந்த விஎஃப் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேருந்து மறுபடியும் கம்பெனியாக இருக்காங்க. 15 வருஷம் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்க்கும்போது 15 வருஷம் வந்துருக்கோம். அது வெளில போயிட்டு வந்ததுனால 15 வருஷம் ஆகிடுச்சு. அதுலேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கஷ்டம், ஒரு ஃபீலிங் எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்லேயே இருப்பாங்க. எல்லோரும் வேலை செய்யணும். வேலை செய்யும்போது வேலை மட்டும் எனக்கு வந்து செய்யும்போது தப்போ ரைட்டாக அதை பார்க்க மாட்டேன். அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வமாக தான் செய்வேன். அப்படி இருக்கும்போது எல்லாருமே பிடிக்கும். வேலை தான் மணிங்களா செய்யணும் அப்படின்னு நல்ல எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா சில விஷயத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக பேசிடுவாங்கனால சில பேர் கோவப்பட்டுருப்பாங்க. இது என்ன இப்படி பேசுகிறேன்றனால. அதுக்கப்புறம் அதையும் மாற்றிக்கிட்டு அப்புறம் அந்த டீமில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு லாக்டவுன் பீரியடில் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் லாக்டவுன் பீரியட் போனால் மறுபடியும் வந்து கேட்கும்போது தான் ஃபேமிலிலாம் ஊரில் விட்டா சார் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டீமில் கேட்டிருந்தேன். அப்போ அந்த டீமில் சொன்னாங்க அவங்க சேலரிலாம் சொன்னாங்க மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டீம் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாஸ்கர் சார் டீமுக்கெல்லாம் வந்தேன். டாம் சார் வரையான்னு ஒன்று கேட்டாங்க. சார் உடனே வர சார் சொன்னேன். என்றைக்கு வரும்போது நாளைக்கே வர சார் சொன்னேன். அப்புறம் உடனே இந்த டீமுக்கு வந்துட்டேன். அந்த டைம் வரும்போது இப்போ பிரவீன் அப்போ தான் பிரவீன் இருக்குன்னு முன்னாடி தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பழகினது பிரவீன் நாங்களும் ரொம்ப ஃபிட்டாக இருந்தோம். அதனால அவர் எது சொன்னாலும் நான் வச்சுக்க மாட்டேன். நானும் அந்த மாதிரி கோபமாக நடந்துக்க மாட்டேன். அது ரொம்ப பிரவீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு என்னென்னா ரொம்ப ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயத்தில் இருக்கட்டும் என்னை விட்டே கொடுக்க மாட்டாப்புல. என்னதான் இருந்தாலும் நம்ம டீம்லேருந்து வந்தால் கூட என்னை விட்டு கொடுக்க மாட்டாப்புல. ரொம்ப நல்லா பார்த்தோம். ஒரு இன்ன வரையும் நான் அவரே கோவப்பட்டா கூட நான் சிக்ஸாக எடுத்துக்க மாட்டேன். யார் நம்ம பிரவீன் தானங்கிற மாதிரி அதை நான் மனசுலையும் வச்சுக்க மாட்டேன். அந்த நேரத்துலையும் மறந்துட்டு எப்பொழுதும் போல வேலை செய்வேன். அவரும் அதை நான் யோசிக்க மாட்டாப்புல. சரி இப்போ நான் விட்டுட்டு இன்ன வரையும் ஏன் வரல, எதுக்கு என்ன டைம் ஆகிடுச்சு எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாப்புல. எத்தனை மணிக்கு வந்தாலும் ஒரு வேலையை முடிச்சு தான் போவாருங்கிற நம்பிக்கையில் ஃப்ரீயாக தான் விடுவார் எனக்கு. அது நல்லா சூப்பராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சக்தி வந்தாங்க. சக்தி வந்தோடனே அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்கள்ட்ட சின்ன பொண்ணாக இருக்கேன்னு இப்படி இந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணுமான்றது வச்சுருந்தேன். அப்புறம் சூப்பராக பிக்கப் ஆகிட்டாங்க. உடனே 2 பேரும் மாற்றி சொல்லி கொடுக்கும்போது அந்த 2 மாதத்துலேயே ஓரளவுக்கு ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சப்போர்ட்டாக இந்த வேலையை எடுத்து பண்ணி எந்த இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக போயிட்டு நிறைய போயிட்டு இருக்கேன். அப்படி